தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் விடியா திமுகவினர் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். செங்கோட்டை பாம்பே ஸ்டோர் பகுதியில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் பிரச்சாரம் செய்ய வந்தார். அப்போது தேர்தல் விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் ஒலிபெருக்கி மூலமாக விடியா திமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட விடியா திமுகவினர் மீது தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். பிரச்சாரத்தில் திமுக அமைச்சர் ஏவா வேலு பேசிக் கொண்டிருக்கும் போது பொதுமக்கள் கலைந்து சென்ற நிலையில் கொஞ்சம் நேரம் இருங்கள் என திமுக நிர்வாகிகள் கெஞ்சிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நடுக்குப்பத்தில் அமைச்சர் ஏவா வேலு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை எவன் முதலமைச்சராக வந்தாலும் தடுக்க முடியாது என்று அநாகரிகமாக பேசியதால் பொதுமக்கள் மத்தியில் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியது. பார்த்து மொத்த பேரும் வெளியே வராங்க பாருங்க. பண்ற தப்புனால என்ன நடக்குது பாருங்க. 1000 ரூபாய் கொடுத்த விஷயம் இருக்குது. யாரு ஆட்சிக்கு வந்தாலும் எவன் முதலமைச்சரா வந்தாலும் 1000 ரூபாய் எவனாலும் அழிக்க முடியாது. காலாகாலமாக பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் வந்து நடப்பது நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலா என எதுவும் புரியாமல் வாரிசு அமைச்சர் உதயநிதி மீண்டும் உளறி கொட்டியிருப்பது கேலி கூத்தாகி உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கனிமொழிக்கு வாக்கு சேகரித்து பேசிய வாரிசு அமைச்சர் 2021 நடைபெற்ற தேர்தலில் 39 தொகுதிகள் ஜெயித்தோம். அதேபோல் இந்த தேர்தலிலும் 40க்கு 40 இடங்களிலும் ஜெயிக்க வேண்டும் என உளறியதுடன் 2021 நடைபெற்ற தேர்தலில் 3,50,000 வாக்குகளில் கனிமொழி ஜெயித்ததாக வாய்க்கு வந்தபடி உளறினார். இந்த காட்சிகளை கண்ட நெட்டிசன்கள் உதயநிதி என்பதற்கு பதில் உளறல் நிதி என அழைப்பதே சரியாக இருக்கும் என கிண்டல் அடித்துள்ளனர். இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் 3 தலைவர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள் 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு அதுல நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது தமிழ்நாட்டிலே அதிகமான வித்தியாசத்துல இந்த தூத்துக்குடியில தான் நம்ம ஜெயிச்சாகணும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வாரிசு அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்வதை முன்னிட்டு திமுகவினர் ராட்சத இயந்திரம் மூலம் சாலைகளை சேதப்படுத்தி 30 அடி உயர இரும்பு கொடிக்கம்பங்களை நட முயன்றதால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்தனர். இதையடுத்து பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து பறக்கும் படையினர் கொடிக்கம்பங்கள் நடும் பணியை தடுத்து நிறுத்தினர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், நேர்முக உதவியாளர் மற்றும் திமுகவினர் பறக்கும் படை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இஸ்லாமிய பெண் ஒருவரை திமுக நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரியின் மகள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி பெரிய பள்ளிவாசல் 23வது வார்டில் வசிக்கும் சில இஸ்லாமிய பெண்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து வாக்கு சேகரிக்க சென்ற திமுக நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோரிடம் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டு இஸ்லாமிய பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளனர். இதையடுத்து திமுக நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரியின் வீட்டை இஸ்லாமிய பெண்கள் முற்றுகையிட்ட போது உமா மகேஸ்வரியின் மகள் இஸ்லாமிய பெண் ஒருவரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வயசுக்கு மேற்பட்டவங்களோட ஓட்டை எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க. அந்த ரத்து பண்ணனதும் இல்லாம தைரியமா ஓட்டு கேட்டு வந்தாங்க. அப்ப நாங்க ஓட்டே எங்களுக்கு இல்லையே, எதுக்காக நீங்க ஓட்டு கேட்டு வர்றீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். உமா மகேஸ்வரி அம்மாவும் அவங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே வந்தாங்க. உமா மகேஸ்வரி மகனுமா மகன் தான் நீக்கினது அவரு. அப்ப நாங்க கேட்டோம், எங்களுக்கு ஓட்டு இல்லைங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க ஓட்டு கேட்டு வர்றீங்க, நாங்க எப்படி யாருக்கு எந்த இதுல குத்துறது அப்படின்னு நாங்க கேட்கும் போது அவங்க வந்து ஒருத்தர் கேட்டதுக்கு போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த அண்ணா இருந்துட்டு திருப்பி போடி, நீ போடி, எதுக்கு எங்க ஏரியாவுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்துட்டு தகாத அனாவசியமான வார்த்தைகளை கூட வர்ற லேடிஸும் அவங்களும் விட்டாங்க. மன்னிப்பு கேட்டே ஆகணும், ஏன்னா ரொம்ப தப்பான வார்த்தைகள்.